அதுதான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் அம்மி குழவை எடுத்து அடிவயிற்றில் இடித்து கொண்டிருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். காரணம், இப்படித்தான் சொன்னாங்க, இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது எப்படி இதை செயல்படுத்த முடியும், செயல்படுத்தவே முடியாத ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார். திட்டமே வராது என்று சொன்னார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி செயல்படுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள் யாரேனும் விட்டு போயிருந்தால் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அழியுங்கள் என்று கேட்டு அவர்களும் தொடர்ச்சியாக கொண்டு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து கீழே இருக்கக்கூடிய கள ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நவம்பர் மாதத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் முடிகிற போது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு தகுதியுடைய யாரும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவில் அவை சரிபார்க்கப்பட்டு அவர் தகுதி உடையவர்களாக இருந்தால் யாரும் விட்டு போகாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் பிறகு இது கிடைக்காது என்று சொல்வது என்பது நயினார் நாகேந்திரனுக்கு எப்படியாவது மக்களுக்கு இந்த நல்ல திட்டங்கள் போய் கிடைத்து விடுவதை அவர் தடுத்து விடலாம் என்கின்ற அவருடைய சொந்த நப்பாசையினால் அவ்வாறு அவர் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உண்மையில் நிச்சயமாக எப்படி நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதை செயல்படுத்தினோமோ அதே போல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மக்களின் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இந்த முகாம்களுடைய இறுதியில் அனைத்து சரியான தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவற்றுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகைகள் வழங்கப்படும் என்று இல்லை சார். அதனை பற்றி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த விண்ணப்பங்கள் நாம் பல்வேறு முகாம்களிலே தொடர்ச்சியாக பல இடங்களிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த முகாம்களிலே பெறக்கூடிய அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர் அடிப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் கீழே போய் ஃபீல்டில் போய் அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை செக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது, விடுபட்டு போயிருக்கிறது, அவங்களுக்கு தகுதி இருக்கிறது. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பதிலே ஏற்கனவே இருந்த விதிகளிலே தளர்வுகள் அளித்திருக்கிறோம். அந்த தளர்வுகள் வாயிலாக இப்போது எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் கண்டறியக்கூடிய பணிகள் போய் கொண்டிருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் இந்த முகாம்களுடைய முடிவில் தான் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு பேருக்கு அதில் தகுதியுடைகளாக வந்திருக்கா என்பதை பார்த்து தான் அதற்கான இறுதி கட்டமாக இறுதி செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் மீது தான் வழக்கு பதிவு செய்வது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு எம்பி திருமாவளவன் கார்ல போகும்போது முன்னாடி ஒரு டூ வீலர் இடிச்சதாகவும் அந்த டூ வீலர் பாதிக்கப்பட்டவங்க மீது தான் வந்து வழக்கு செஞ்சிருக்காங்க, இடித்த திருமா மீது வழக்கு பதிவு செய்யல. இப்படிப்பட்ட கதைகள் இப்படியெல்லாம் கதைகளை கட்டி கொண்டு வந்து பார்த்தால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையாக ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறு விதத்தில் என்று நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.